முனிவன் வரமாட்டான், கடவுள் வந்துருவாங்க, முனிவன் வரமாட்டான். அதனாலதான் மலைத்தொடர்கள்ல நம்ம வந்து யாரையும் உயர்ந்தவங்கள பார்க்க முடியல. புரியுதுங்களா? எல்லா மலைத்தொடர்கள்லையுமே உண்டு. அதுதான் எல்லா மலைத்தொடர்கள்ல ஏன் உட்கார்ந்துருக்கிறாங்க மலைத்தொடர்கள்னா, அது அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனாலதான் ஏன் குகைகளை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா, அந்த முதுகு தண்டுவடம்லாம் அவ்வளவு சாமானியமா ஃபார்முலாவுக்கு மாறாது. அதெல்லாம் வந்து ரொம்ப வருடங்கள் பிடிக்கும், பல வருடங்கள் பிடிக்கும். ஃபார்மேட்டே மாற்றணும். புரியுதுங்களா? இப்போ நீங்க உங்க சிந்தனை வேற, என் சிந்தனை வேற. இது வந்து படிப்பால வந்த சிந்தனை இல்லை. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இது நேச்சர்ல அது வந்து அது டோட்டலா அந்த அந்த சிந்தனையை எடுத்துட்டு இது வேற ஒரு விஷன் வந்து தெரியுது. அதனால இது நிகழ்து. இது படித்த சிந்தனை என்பது என்னன்னா, சில வார்த்தைகளுக்குடைய சில விஷயமா இருக்கும். இது அப்படி இல்லை. இது வந்து நேரடியா பார்க்கறது. அதே மாதிரி அந்த அந்த செயல்பாடுகள், அந்த அந்த தன்மைகள் உடல்ல மாறும். புரியுதுங்களா? அதான் விஷயம். ஒரு ஆபரேஷன் பண்ற டாக்டர் வந்து டிஸ்கஷன் நோயாளிகிட்ட ஏன் பண்ண மாட்டாங்கன்னா, உங்களுக்கு புரியாது. இப்படி ஆரம்பிச்சோமா, அந்த நரம்பு இங்க போய் ரைட்ல போய் லெப்ட்ல போகுது, இதை நான் கட் பண்ணி இதை எடுத்து இதை லைட்டா ஒரு முடிச்சு போட்டு இதுல ஒரு தையல் போட்டு இப்படி கொண்டாந்து திருப்பி சேர்த்து இதுக்குள்ள ஒன்று ஒட்டி விட்டுருவேன், இதான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா இப்ப இதுக்கு இங்கிட்டு ஒட்டாம போயிடுச்சுன்னா அப்படின்றீங்க. புரியுதுங்களா? இப்போ ஒன்றுன்னா பரவாயில்ல, ஆயிரக்கணக்கான பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கிட்டே இந்த சம்மந்தமா டிஸ்கஷன் பண்ணா நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? இன்னும் அதிகமாக கேள்வி கேட்க ஆரம்பிங்க. நைட்டு 11 மணிக்கு உங்களுக்கு பயம் வந்து, ஒருவேளை இங்கே சுருக்கு சுருக்குன்னு குத்துது, ஒட்டாமல் போயிருக்குமோ? உண்மையா இல்லையா? இந்த மாதிரியெல்லாம் நிகழும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு முனிவர்கள் டிஸ்கஷன் பண்ண மாட்டாங்க, அவங்களும் பண்ண மாட்டாங்க. அவங்க என்னன்னா, ஆன் ஸ்பாட்ல தியானங்கிறது என்னன்னா, உரையாடுறது கிடையாது, ஒரு நிகழ வைக்கிறது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதோ அனுபவங்கிறது என்னன்னா நிகழணும், பயிற்சி கொடுக்கறது கிடையாது. புரியுதுங்களா? இன்றைய பயிற்சி அவன் என்ன சொல்லுவான், அதை எல்லாத்தையும் நீ வந்து வச்சுட்டு போயிடுவார் அவர். ஒரு நாள் என்ன ஆகும், அதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு வரும். அவர் பயிற்சியா என்ன சொல்லி கொடுத்தாலும் எங்க பொருளா கொடுத்தாரா? ஓடணும், நடக்கணும், பார்க்கணுன்ட்டாரு. இதெல்லாம் எங்க இருக்கு? இதெல்லாம் மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கு.